அன்பு நண்பர்களே, வணக்கம். மகாகவி பாரதியாரோட இந்த கோட்டிங் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது பல மனிதர்களுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷன். ஏன்னா அது ரொம்ப அது என்ன சொல்கிறாங்க, ஒரு மன உறுதிக்கு எப்போவுமே அதை திருப்பி திருப்பி நம்மளுக்குள்ளே அந்த அவருடைய பாட்டில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வரி தேடி திறந்தோறும் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாட்டில் இந்த வரி ரொம்ப ஒரு பிரைட்ஃபுல் லைன். அது எந்த ஒரு காரியத்துக்குமே சரி. இதில் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 10ஆம் கிளாஸில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. அப்போ அந்த டீச்சர் திடீர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து மாறி அந்த 3வது இதில் அந்த கக்கூஸ் அடைச்சிருக்கு, போய் எடுத்து விட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. அது எழுந்து திருவிரு முடிக்குது. அப்புறம் போய் அது அந்த கக்கூசம் கழுவி விட்டு சரி பண்ணிட்டு வருது. அப்போ அவங்களுடைய பின்புலத்தை காட்டும்போது அவங்க அப்பா ஒரு வெட்டியான், சுடுகாட்டில் இடுகாட்டில் வேலை செய்கிறாரு. இந்த குழந்தைய படிக்க வச்சுருக்காரு, நல்லா படிக்குது. அப்போது அதனால் இந்த மாதிரி வர்றதுனால அது பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்குது. அப்போ அவர் டெய்லி கேட்காரு, அதாவது ஏமா நீ 3 நாளாக கேட்டுட்ருக்காரு, ஏமா பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறா, எனக்கு வயிற்ற வலிப்பா அதனால் போகல அப்படின்ட்டு இது பண்ணி சொல்கிறா. அப்புறம் கடைசியில் அப்படி தெரிஞ்சவொன்னா அவருக்கு இந்த இதை சொல்லுது. அப்புறம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அந்த கிராமத்தில் பெரிய ஆள் ஒருத்தர் இறந்துருவார். அப்போ இவர் வீட்டில் கொஞ்சம் அசந்து தூங்கினதுனால கொஞ்சம் லேட்டாக அந்த ஈடுகாட்டுக்கு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு போவார். அப்போ சுற்றி நின்று இவரை லேட்டாக வந்ததுனால இவருக்கு அடி விழும். உனக்காக நாங்கள் காத்திருக்கணும் மாடா அப்படின்ட்டு அடி பொழந்துருவாங்க வச்சு இவரையும் இவர் கூட ஹெல்ப் பண்ணுறவரையும். அப்போ அடி தாங்க முடியாமல் அடுத்த நாள் படுத்துருப்பார். அப்புறம் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் காலையில் எழுப்பும்போது இவர் இறந்துருவார். அப்போ இவன் நினச்சி பார்ப்பான். அப்போ அவர் சொல்லியிருப்பார், எந்த ஒரு காரணத்தினாலையும் நீ என்ன பண்ணக்கூடாது, படிப்பை விட்டுறக்கூடாது. ஏன்னா எங்கள் தாத்தா வெட்டியானாக இருந்தார். அவர் எங்கள் அப்பாட்ட இந்த கம்பை கொடுத்துட்டாரு. அப்போ அவர் சுடுகாட்டில் அந்த பணங்களை எரிக்கிற வேலை செய்ய மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எங்கள் அப்பா என்கிட்ட இந்த தொழிலை கொடுத்துட்டாரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த தொழிலை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நீ படிப்பை வச்சு அடுத்த தலைமுறையை நீ இது பண்ணிக்கிறணும் அப்படின்ட்டு. அதாவது கனவு மெய்ப்படும், அது பாரதியாருடைய வார்த்தையிலேயே அந்த குறும்படம் சூப்பர் நல்லா இருந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் இப்படி ஒரு அதாவது இந்த இதனால ஜாதியினால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மோசமான ஒரு இது நடக்குது. ஆனால் அந்த பெண் குழந்தை மாறி வைராக்கியமாக நான் படித்து எப்படியும் எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றுவேன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறா. அதோட கதை முடியுது. இதே பாதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த என்ன சொல்கிறது, உயர்குலத்தில் பிறந்தவங்களுக்கு சில நேரங்களில் சலுகைகள் மறுக்கப்படுறதுனாலும் அது ஏற்படுது. நான் என்ன சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நமக்கு அந்த நெகட்டிவிட்டி வந்துடும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சு காட்டணும். அதில் தான் வாழ்க்கை இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு சம்பாதிக்காது சேர்த்து வைக்காது அப்படி செலவாகிட்டே இருக்குது. அப்போ அந்த குடும்பத் தலைவர் என்ன நினைக்கான்னா, நம்ம 5 பேர் ஆயிடுச்சு, நம்ம ஒரு கார் வாங்கிட்டோம்னா போகிறதுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். அவர் திங்க் பண்ணுறது மற்றவங்கள தான் திங்க் பண்ணுறாரு. இவருக்கு கார் ஓட்டி லாவிஸாக மற்றவங்க பேர் வாங்கணும்னு கிடையாது. குடும்பத்தில் உள்ளவங்களே எங்கேயாவது கூப்பிட்டு போகலாமே, அவங்களுக்கு வசதியாக இருக்குமே, கல்யாணம் காட்சி வெளியூருக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அவரை சேர்த்து வைக்க சொல்லி கார் வாங்க சொல்லுது. அப்போது அந்த எண்ணத்தில் ஒரு நல்ல ஒரு குறிக்கோளும் இருக்கணும். இதே தான் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையிலேயே அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஃபுல்னஸ், உங்களுடைய திறமை அத்தனையும், இந்த வேலையை நீங்கள் என் கையில் அதில் நீங்கள் போய் நான் கஷ்டப்பட்டவன், நான் பாதிக்கப்பட்டவங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுறணும். இந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா
இந்த கம்பெனியை நான் எப்படி நிலைநிறுத்துவேன், இல்லை இந்த தொழிற்சாலைக்கு முன்னேற்றத்துக்கு நான் என்ன செய்வேன், என் பங்களிப்பு எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்குங்கிறத காட்டிடணும். இல்லை நேரடியாக அவங்க கேட்கும்போது கூட ஓப்பனாக பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசிடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதிர்ப்பு வர்ற இடத்துல மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறதுல என்ன இருக்குது, வரட்டுமே, பாதிப்பு தான் வரட்டுமே, அதை தான் சொல்கிறோம். அதை தான் நான் அடிபணிஞ்சு போக மாட்டேன், நான் முன்னேறி தான் காட்டுவேன். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. அப்போது அந்த பாதிப்பு வரும்போது நீங்கள் அந்த கூணி குறுகி போயிட்டீங்க அப்படின்னா, கொக்கிப்புழு மாதிரி போயிட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் அப்படியே தான் இருக்கும். உங்கள் தலைமுறையும் அப்படி தான் பாதிக்கப்படும். அதில் அந்த மன தைரியம் இருந்தால் தான் உங்களுடைய பின்னாடி வர்றவங்களுடைய சந்ததியும் முன்னேறும். அதை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பெரியவங்க அவங்களுடைய சந்ததிக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். பாடுறா, நான் எங்கள் அம்மா ஒன்றும் ஒரு பெரிய பணக்காரி கிடையாது, எங்கள் அப்பாவும் பெரிய வசதியானவரும் கிடையாது, நான் என்னுடைய படிப்புனாலையும் உழைப்புனாலும் முன்னேறி இவ்வளோ சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன். ஆனால் அந்த சொத்து எல்லாம் நான் உனக்கு கொடுத்தாலும் அது உனக்கு சொந்தமானது கிடையாது. நீ என்ன முயற்சியில் நீ சம்பாதிச்சு உன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறியோ அதுதான் உன்னுடைய பரம்பரை சொத்தாக இருக்க முடியுங்கிறத திருப்பி திருப்பி சொல்லணும். இப்போ குற்றாலத்தில் வெள்ளம் வந்துச்சு. அப்போ வெள்ளம் வரும்போது ஒரு பெரியாளையே அடிச்சுட்டு போயிட்டு, ஒரு நடுத்தர வயசில் அவர் என்ன பண்ணார், அந்த கம்பியை பிடிச்சிட்டு ஃபோர்ஸாக வெளியே உள்ள போகிற அதாவது உயிர் போகுதுங்கிறது அந்த கடைசி நொடியில் எம்பி வெளியே வந்துட்டார். அந்த பிடியை விட்டுருக்காருன்னா அந்த இது வெளியே விழுந்து அந்த காணில் விழுந்து அவரை அடிச்சுட்டு போய் அவரும் அந்த பையனோட ஒரு பையன் இறந்துட்டான்ல, அந்த விஓசியினுடைய கொள்ளு பேருன்னு சொல்கிறாங்கல்ல, அதோட இவரும் போய் சேர்ந்துருப்பார். அதனால் நம்ம என்ன நினைக்கணும், எல்லா நிமிஷமும் இதான் கடைசி நிமிஷம், எல்லா நாளும் இதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நாள். இப்போ நம்ம போராட்டத்தை பண்ணுனா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா நம்ம என்றைக்குமே தோக்க மாட்டோம். வாழ்க்கையில் மற்றவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுவோம். ஏன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஜெயிச்சு காட்ட வேண்டியது கடமை. அதுக்கு நம்ம வேண்டிய என்னென்ன, அதாவது கல்வி அமைப்பில் என்ன உதவி கிடைக்குமோ, நண்பர் குழாமில் என்ன உதவி கிடைக்குமோ, இல்லை அரசியல் ரீதியாக ஒரு எம்எல்ஏ எம்பி கிட்ட என்ன உதவி கிடைக்குமோ, சமூக ஆர்வலர்கிட்ட என்ன உதவி கிடைக்குமோ, இல்லை மீடியாவில் என்ன உதவி கிடைக்குமோ, அதில் தப்பு கிடையாது. அதனால் அதுக்கு பல காரணிகளை பயன்படுத்தி, ஏன்னா அந்த மாதிரி ஜெயிச்சு வர்றவங்களால தான் இந்த சமுதாயத்தில் பல நன்மைகளை செய்ய முடியும். இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் அந்த என்ன சொல்கிறது, ஒரு பாதிப்பில் இருக்கிற மாணவர்கள் தான் போய் பொது தொண்டே செய்கிறாங்க. வசதியாக இருக்கிறவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிதானா? அவங்களுடைய அந்த முன்னேற்றம் முடியும். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கினாலும் லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி படிக்க வச்சு கஷ்டமே இல்லாமல் வர்றவங்களால சமூகத்துக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேணால் அந்த சமூக நோக்கு இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அடிபட்டு சொன்ன மாதிரி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிற அந்த குறிக்கோளோடு வர்றவங்க கூட சேர்ந்து ஒரு 50 பேர் 100 பேரையாவது கரையேற்றிடுவாங்க. அதனால் வாழ்க்கையில் மன உறுதிங்கிறது தான் நமக்கு பெரிய ஒரு தாரக மந்திரம். மிக்க நன்றி.